இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஜோக்குகளை பார்க்கலாம் வாங்க. சுதாவும் ராகினி பேசிட்டு இருக்கும்போது சுதா சொன்னாங்களாம், என் மருமகளை சக்கரை பொங்கல் செய்ய சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ராகினி, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சுதா, பொங்கல் ரொம்ப குலைவா ஆச்சுன்னு கீழே எடுத்து கொட்டிட்டானா பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு அம்மா தான் குழந்தைகிட்ட சொன்னாங்களாம், நல்ல பாப்பால ஒரு வாய் சாப்பாடாவது வாங்குமா, நீ இப்படி சாப்பிடலனா உன்னை பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு பாப்பா, போமா, ரொம்ப நாளா இதைத்தான் சொல்லிட்டு இருக்க, முதல்ல அந்த பூச்சாண்டியை காட்டு, அப்புறம் சாப்பிட்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாம். ரகுவும் பாபுவும் பேசிட்டு இருக்கும்போது ரகு சொன்னாங்களாம், நான் எவ்வளவு தைரியமானவன்னு என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு பாபு, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ரகு, அவ எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிற ஒரே ஆளு நான் தான், அவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னாங்களாம். கணவன் மனைவி பேசிட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்களாம், என்னங்க, நேத்து என் கனவுல பேய் வந்துச்சு, அது என்னை பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சிச்சு, என்னவா இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கணவன், இது கூடவா தெரியல, நம்மளோட பெரிய பேய் ஒன்று இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பிள்ளைங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தி சொன்னாலாம், ஏண்டி, உன்னோட வீட்டுக்காரரு வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறாரு, என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு இன்னொருத்தி, நீ வேற, தேவையில்லாம அதை ஏன் கேட்கணும், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்றாளாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.